கற்பனைக்கும் அப்பாற்பட்ட இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு கூற்றை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதற்கு ஏற்றார் மாதிரி வேற்றுகிரகவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தேடல்கள் போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஏலியன்ஸ்னு சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பல கூற்றுக்களும் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவை எல்லாத்தையும் புராணங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு வேற்றுகிரகவாசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்ணர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வேற்றுகிரகவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கோயில்களில் எல்லா கோயில்கள்லையும் சொல்கிறேன். பொதுவாக சிவன் கோயில், பெருமாள் கோயில், எல்லா கோயில்களையும் இவங்களோட சிற்பத்தை நம்ம பார்க்கலாம். இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட பிஹேவியர் என்ன, இவங்க எந்த மாதிரியான செயல்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இது ஹிந்துஸ் புராணங்களில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. இது உலகத்தில் பல இடங்கள்லையும் நம்ம இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கலாம்.